வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் வேலூர் ஸ்ரீபுரம் அருள்மிகு லக்ஷ்மி நாராயணி திருக்கோயில். வேலூர் என்றவுடனே நம் அனைவருக்கும் கோட்டை கொத்தளங்கள் நினைவுக்கு வருகின்றன. கோட்டைகள் மட்டுமல்ல, கோயில்களுக்கும் பிரபலம் வேலூர். இந்த நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் திருமலைக்கோடி என்கிற ஸ்ரீபுரம் அமைந்துள்ளது. ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி தேவி, புரம் என்றால் ஊர். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்க வல்ல மகாலட்சுமி தேவி தங்கக் கோயிலில் இங்கே குடிகொண்டுள்ளாள். தங்கத்தை பார்த்தால் மற்றதை மறந்து விடுவோம். வாய்ப்பிளந்து தங்கத்தை வேடிக்கை பார்த்து மகாலட்சுமி தேவியை கூரையையும் 38 தங்கத் தூண்களையும் கொண்டு விளங்குகிறது. இந்த தங்கத் தூண்களில் 22 கஜ தூண்களும், அதாவது யானை, 16 அன்னத் தூண்களும் காணப்படுகின்றன. கருவறையில் தங்கத் தாமரையின் மீது எழிற்கோலம் கொண்டு புன்னகை சிந்த விற்றிருக்கிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. தங்க பதக்கங்களும் வைரங்களும் முத்தாரங்களும் பட்டாடைகளும் தங்க கிரீடமும் அணிவிக்கப்பட்டு அன்னை காட்சி தருகின்றாள். மிகப்பெரிய தூங்கா விளக்கின் தீப ஒளியில் அம்பிகை ஜொலிப்பதை நாளெல்லாம் ஆலயத்தை நிர்மாணித்ததன் நோக்கம் என்ன? ஸ்ரீ நாராயணி அம்மா இது குறித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? மனித பிறவி என்பது கிடைத்தற்கு அரிதான உயர்ந்த பிறவி. மனிதர்களால் மட்டுமே பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு சேவை செய்து தானும் இன்பமடைந்து பிற உயிர்களையும் இன்பமுறச் செய்ய முடியும். எனவே சக உயிர்களுக்கு சேவை செய்து அன்பு காட்டுவதன் மூலம்தான் தெய்வீகத்தை அடைய முடியும். இன்றைய உலகமே பெரும்பாலும் துன்பத்தில் உழல்கிறது. இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன? அதிக உலகப்பற்று, அதாவது ஆசை. இந்த உலகப்பற்று, ஆசைதான் அனைத்து வகையான துன்பங்களுக்கும் காரணம். எதற்காக மனித பிறவி எடுத்தோம் என்ற நோக்கத்தையே மனிதர்கள் உணராததால்தான் அவர்கள் ஆசையினும் மாயையில் சிக்கித் தவிக்கிறார்கள். அனைத்து மக்களும் இந்த பொற்கோயிலுக்கு வந்து கண்டுகளித்து அம்பாளை தரிசனம் செய்து வாழ்வில் உயர வேண்டும். இதுவே ஆசையில் சிக்கித் தவிக்கின்ற மக்களுக்கு செய்கின்ற அன்பு சேவை என்கிறார் நாராயணி அம்மா. நாராயணி அம்மா என்று அழைக்கப்படுகிற சக்தி அம்மா மலைக்கோடி வந்த பின்தான் அதிகாலையில் இருந்தே பூஜைகள் மலரத் துவங்கின. புற்றில் இருந்து பூஜை ஆரம்பமானது. ஆம், இன்றைக்கு நாம் தரிசிக்கிற இந்த பொற்கோயிலுக்கு முன்னால் உருவானது புற்றுக்கோயில். புற்று பூஜை முடிந்த பின்னர் மக்களுக்கு அருள்வாக்கு. அருள்வாக்கினால் மக்கள்தம் அல்லல்கள் போயின. வரக்கூடியதை முன்பே அறிந்து அதற்கேற்ற வகையில் தம்மை தற்காத்து கொண்டனர். நடந்து முடிந்த அல்லல்களை கூறி அதிலிருந்து மீள தெய்வாம்சம் பெற்றனர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நித்தமும் வந்தனர். ஒரு நாள் சக்தி அம்மாவிடம் பக்தர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். அம்மா, தங்களின் திருவடிகளை நாங்கள் சரணடைகிறோம். தங்களின் உண்மையான வடிவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நாராயணி எந்த வடிவென்று எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் அதை காண வேண்டும் என்று வேண்டினர். ஒரு நாள் அம்மா அவர்கள் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களில் ஒருவரை அழைத்து பெரிய பாத்திரத்தில் மஞ்சள் நீரை நிரப்பச் சொன்னார். அதற்கு மங்களப் பொருட்களால் பூஜை செய்தார்கள். பின்னர் அந்த பக்தரையே பாத்திரத்தில் கையை விட்டு ஸ்ரீ நாராயணியை எடுக்கச் செய்தார்கள். எல்லோருமே வியந்து நிற்க அம்பாள் ஸ்ரீ நாராயணி ஒரு கரத்தில் சங்கையும் ஒரு கரத்தில் சக்கரத்தையும் ஏந்தி
ஒரு கரத்தில் சின்முத்திரை காட்டியும் மற்றொரு கரத்தில் ஆசீர்வாதத்தை அருளியபடியும் காட்சி தந்தாள். இந்த அம்பிகையை பார்க்க நமக்கு இரு கண்கள் போதாது. எழிலார்ந்த வடிவை எப்போதும் தன்னகத்தே கொண்டு விளங்குபவள், மங்களத்திற்கே வடிவானவள். அவள்தான் மங்கள நாராயணி. சக்தி அம்மா அவர்கள் மங்கள நாராயணியின் திருமேனிக்கு பால், தேன், சந்தனம், பஞ்சாமிர்தம், மஞ்சள், குங்குமம், பன்னீர், அன்னம், இளநீர் உட்பட 27 வகையான அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்கிறார். பின்னர் பட்டாடை, நகைகள், மலர்களால் மங்கள நாராயணியை அலங்கரித்து 27 வகையான தீப, தூப, சாமர ஆராதனைகளை செய்து அவள் திருவருளைப் பெற்று உலக உயிர்களுக்கு அளிக்கின்றார். காண்போர்களின் கண்ணையும் கருத்தையும் கவரச் செய்யும் இந்த தங்கக் கோயில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. 55,000 சதுர அடியில் கோயில் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. சீவரம் தங்கக் கோயில் கட்டி முடிக்க சுமார் 600 கோடி ரூபாய் செலவிட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு நித்தமும் அன்னதானம் நடக்கிறது. மிக பிரம்மாண்டமான அன்னதான கூடத்தில் வருகின்ற பக்தர்கள் அனைவருமே உணவு எடுத்துக் கொள்ளலாம். இங்குள்ள பசு காப்பகத்தில் சுமார் 400 பசுக்கள் வளர்க்கப்படுகின்றன. பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு கருதி செல்போன், கேமரா, தென்பண்டங்களை வாசலிலேயே ஒப்படைத்துவிட்டு ஆலயத்தினுள் செல்ல வேண்டும். இரவு நேரத்தில் நவீன விளக்குகளுடன் பழங்கால மாடக்கல் விளக்குகளும் சேர்ந்து இரவை பகலாக்குகின்றன. கோயிலுள் நுழைந்து சுவாமி தரிசனம் செய்யும் வரை தேவையற்றதை பேச தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அமைதியை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறது. தங்கக் கோயிலை சுற்றியுள்ள அலங்கார வளைவுகள், மண்டபங்கள், முகப்புகள் அனைவற்றுக்கும் தங்கக் கலரில் பெயிண்ட் அடித்திருப்பதால் ஒட்டுமொத்த கோயிலும் ஜொலிக்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி அம்மனின் எதிரே சுமார் 27 அடி உயரத்தில் ஐம்பொன்னால் ஆன பிரம்மாண்டமான 10 அடுக்கு கொண்ட விளக்கு காணப்படுகிறது. இதில் 1000 திரிகள் போட்டு விளக்கு ஏற்றலாம். கோயிலைச் சுற்றிலும் பசுமையான புல்வெளியும், புல்வெளிகளின் நடுவில் சுதையால் ஆன துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, மாரியம்மன் விக்கிரகங்களும் உள்ளன. கோயிலுக்குள் செயற்கை நீர்வீழ்ச்சிகள், குளங்கள், மலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தங்கம் என்று சொன்னாலே நாமெல்லாம் வாய் பிளப்போம். காரணம், அத்துணை விலை உயர்ந்தது. இத்தனை பெரிய தங்கக் கோயிலை ஒரு இடத்தில் பார்க்க நேர்ந்தால் நாமெல்லாம் வியந்து போகாமலா இருப்போம்? இந்த தங்கக் கோயில் எழுப்பிய சக்தி அம்மா ஏன் இந்த கோயில் தங்கத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி கூறுகிறபோது அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார். மக்களை ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்களை கேட்க வைப்பதும் கோயிலுக்கு வரவழைப்பதும் இன்றைய தேதியில் கடினம். இப்படி ஒரு பிரம்மாண்டமான தங்கக் கோயில் என்றால் அதை பார்ப்பதற்காவது மக்கள் உள்ளே வந்து விடுவார்கள். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் தங்கக் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை தரிசிப்பதுடன்
இங்கே எழுதப்பட்டிருக்கும் ஆன்மீக கருத்துகளையும் படிப்பார்கள். அதனால் அவர்கள் ஆன்மீகத்தின் பாதையில் செல்லலாம். இந்த எண்ணத்தில்தான் பொற்கோயிலின் எதிரே ரோட்டை கடந்து சென்றால் ஒரு குடிசைக்குள் சுயம்பு நாராயணியும், இதை ஒட்டிய கற்கோயிலில் மற்றொரு நாராயணியும் அருள் செய்கின்றனர். தங்கக் கோயிலை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் பழமையான இந்த மூலக் கோயிலையும் தரிசிக்க வேண்டும். இன்றைக்கும் பழமை மாறாமல் அந்த ஆலயத்தை காத்து வருகிறார்கள். முன்னொரு காலத்திலே இந்த மலைக்கோடி கிராமத்தில் எண்ணற்ற சித்தர்களும் யோகிகளும் தியானம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த இடத்திலேதான் நாராயணியை நினைத்து சக்தியம்மா தியானம் செய்து அம்மனின் அருளையும் சித்தர்களின் அருளையும் பெற்று தங்கக் கோயில் அமைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு பகட்டாக தோன்றினாலும் இதன் பின்னே இருக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால் இந்த ஆலயத்தின் புனிதம் நம்மை பிரமிக்க வைக்கும். பாரத தேசத்தின் மிகப்பெரிய சொத்து வேதம். அந்த வேதங்கள் பல காலம் வாழ வேண்டும். வேதங்களை அனைவரும் மதிக்கவும் அதை உணரவும் ஸ்ரீ சக்தியம்மா அவர்கள் உன்னத ஏற்பாடுகளை செய்து வருகிறார். ஸ்ரீ நாராயணி பீடத்திலும் ஸ்ரீபுரத்திலும் தினமும் காலை முதல் இரவு வரை வேத பாராயணம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதைத் தவிர எண்ணற்ற சமூக சேவைகளும் இந்த நாராயணி பீடத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. குடிகொண்டிருக்கிற தெய்வங்கள் தங்க ஆபரணங்கள் அணிந்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆலய உற்சவ விக்கிரகங்கள் தங்கத்தினால் அமைந்திருப்பதையும் பார்த்திருக்கிறோம். ஆலய மூலவர் விமானங்கள் தங்கக் கூரையில் ஜொலிப்பதை பழனி, சிதம்பரம், காஞ்சி காமாட்சி போன்ற தலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு முழு ஆலயமே தங்கத்தில் ஜொலிப்பதை வேலூர் ஸ்ரீபுரத்தில்தான் பார்க்கிறோம். பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுபவை எல்லாமே மனதை கவரக்கூடியவை. அந்த வகையில் இந்த தங்கக் கோயில் மனதையும் கவர்ந்து அந்த மனதில் ஒரு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்துகிறது என்பதே நிஜம். மகாலட்சுமி தேவியை பணிவோம், மகோன்னத வாழ்வை வேண்டுவோம்.